நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரக்கான மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்களா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னோடய ஸ்டேஜ் மாறவே மாட்டேங்குது. நான் ஒரே ஸ்டேஜில் இருக்கேன், என்னால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கீங்களா? ஏன் நான் எவ்வளவோ பண்ணுறேன், ஆனால் என்னை ஏதோ பின்னோக்கி இழுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்களா? இதுதான் நான் கண்டக்ட் பண்ணுற மாஸ்டர் கிளாஸ் அண்ட் வெபினார்ஸில் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது. உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண தேவையான எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதனால தான் நம்ம சேனலில் 30 days ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a ரெகுலர் சேலஞ்ச். திஸ் இஸ் a டிரான்ஸ்ஃபர்மேஷன். டே 1ல் நீங்கள் இருக்க அந்த ஸ்டேஜ் எல்லாமே மாறி டே 30ல் நீங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயோ இருக்க மாட்டீங்க. திஸ் இஸ் யுவர் மாஸ்டர் ஆஃப் மைண்ட். நான் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஒரு மாஸ்டர் கிளாஸில் மோர் தென் 500 people அட்டன் பண்ண அந்த பெய்ட் மாஸ்டர் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்து அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்த விஷயத்தை இப்போது இன்னும் அட்வான்ஸாக சேஞ்ச் பண்ணி நம்ம சேனலில் சொல்லித்தர போகிறோம். இந்த 30 days சேலஞ்சில் நம்ம பவர்ஃபுல் டூல்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ், மேனிஃபெஸ்டேஷன், ஜேர்னலிங், விஷுவலைசேஷன் அப்படின்ற எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இது எல்லாமே உங்களுக்கே தெரியாத உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுக்கான ட்ரீம் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யாரெல்லாம் கற்றுக்கிட்டு இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலோ, ஹவுஸ் ஒய்ஃபோ, யாராக இருந்தாலுமே சரி, உங்களோட மைண்டு ரிலாக்ஸ்டாக இல்லை அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா, நம்மளால் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா, நம்மளால் வெல்த் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ப்ரெஷர், ஆன்சைட்டி அப்படின்ற விஷயங்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி முடிக்கும்போது யூ வுட் ஃபீல் த ரிக்கவரி. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் தாட் உங்களுக்கு வந்து, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தானாகவே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. டெய்லி மேக்ஸிமம் 10 to 15 minutes தான் நீங்கள் இதை ப்ராக்டிஸே பண்ண போகிறீங்க. யூ வில் பி சீயிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த ப்ரூஃப் லைவ்லி இன் யுவர் லைஃப். சப்போஸ் நீங்கள் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, ஏதோ இடத்த உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சரை நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணும்போதே உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸில் சொல்கிற எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அண்ட் இது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக இருக்கும். உங்களோட மன அமைதிக்கு, உங்கள் கெரியரில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும், உங்கள் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி வரணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு. முக்கியமாக இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த நோட் புக்கில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே வர சேஞ்சஸுமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி டே 1. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு கிளியர் இன்டென்ஷன் வேணும். மேனிஃபெஸ்டேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், விஷுவலைசேஷன், ஜேர்னலிங், இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண போகிற விஷயந்தான் செட்டிங் இன்டென்ஷன். இன்டென்ஷன் தான் நம்ம எதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றது தான். சரி, இன்டென்ஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னு சொல்கிறது வேறு, அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது வேறு. நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதை கண்டிப்பாக பண்ணி முடிப்பீங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் கிளியராக இதனால தான் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களால் உங்கள் இன்டென்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த விஷயத்தை பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு 2 monthஸில் நான் 10 kg வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் இன்னும் 2 monthஸில் 10 kg வெயிட் லாஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வேறு. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பாடி பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும், நம்ம இன்னும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம கான்ஃபிடென்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது தான் இன்டென்ஷன். இன்டென்ஷன் வேறு, எண்ட் ரிசல்ட் வேறு. நீங்கள் ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணும்போது உங்களோட தாட்ஸ், ஆக்ஷன் அண்ட் டிசையர் மூணுமே கரெக்டாக அலைன் ஆகும். அப்படி மூணுமே கரெக்டாக மீட் பண்ணுச்சுன்னா அப்போ தான் மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகும். சரி, ஒரு இன்டென்ஷனை எப்படி கிளியராக செட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டெப் 1, உங்களை நான் சொல்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த 30 daysக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபீலிங் என்னவாக இருக்கணும், இந்த 30 days முடியும் போது நீங்கள் என்ன மாதிரி பர்சனாக இருக்கும். நல்லா டைம் எடுத்து யோசிங்க இதில். ஏன்னா கரெக்டு தப்புன்னு எதுவுமே கிடையாது. உண்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக யோசித்து இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பற்றின உண்மையை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஸ்டெப் 2, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டென்ஷன்ஸை எழுத. இப்போது நீங்கள் யோசித்ததை வச்சு ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டில் அதை எழுத போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில். முக்கியமாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத எழுதாதீங்க, நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு எழுதுங்க. எக்ஸாம்பிள், டெய்லி நான் என்னோடய க்ரோத்துக்காக நான் உழைக்கிறேன், டெய்லி என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுது, டெய்லி புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வருது, நான் அதை நல்லா யூஸ் பண்ணுறேன், நான் இந்த யூனிவர்ஸை ரொம்பவே நம்புகிறேன், யூனிவர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், எனக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் கிடையாது. மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே எழுதிக்கோங்க. உங்களை இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி எழுதிக்கும். கவலைப்படாமல் எழுதுங்க. ஏன்னா இதை நீங்கள் யாருக்குமே காட்ட போகிறது கிடையாது, இது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்க போகுது. இப்போது நம்மளோட இன்டென்ஷன் எல்லாத்தையும் கிளியராக எழுதியாச்சு. இதை ரியாலிட்டியிலே எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் நம்ம விசுவலைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை திறந்து வச்சுக்கலாம். இப்போது பொறுமையாக நீங்கள் எழுதின எல்லா விஷயத்தையும் பிக்சர் பண்ண ஒரு படம். நீங்கள் இந்த இன்டென்ஷன் படி எப்படி வாழ்வீங்க அப்படின்றத பிக்சர் பண்ண ஆரம்பிங்க. இமேஜின், டெய்லியும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக எழுந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வெறும் பாசிட்டிவிட்டி தான் இருக்குது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் 30 daysக்கு உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கான செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிங்க. இப்படியெல்லாம் நடக்கும்போது உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் அந்த மொமெண்ட்டில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத ரொம்ப இன்டெப்த்தாக கிளியராக பிக்சர் பண்ணுங்கள். இது ஏதோ ஒரு விஷுவலைசேஷன் ப்ராசஸ் கிடையாது. இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் உங்களோட பிரெயினையும் நீங்கள் ரீவயர் பண்ணுறீங்க, உங்கள் பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களோட தேவைகள்கிட்ட நீங்கள் தானாகவே போவீங்க. அதே மாதிரி உங்களோட டிசையர்ஸ் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும். சரி, பொறுமையாக இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது எப்படி ஃபீல் பண்ணுறேன், இது வெறும் ஃபஸ்ட் ஸ்டெப் தான். ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் தேவையே கிடையாது, ப்ரொக்ரெஷன் மட்டும்தான் தேவை. நம்ம டெய்லி எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் தேவை. அதனால் ரொம்ப உங்களை போட்டு நீங்களே புஷ் பண்ணாதீங்க, ஜென்டலாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு கிளியர் இன்டென்ஷனை செட் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்டென்ஷன் நடக்கிறதுக்காக வில் ஹெல்ப் யூ அவுட். நெக்ஸ்ட் வீடியோவில் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் செட் பண்ண இன்டென்ஷனை உங்கள் டைம் எடுத்து திருப்பி அதையே யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த ஜேர்னியை நீங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு பாப்பப் ஆகும். Till then, signing off, this is your Master of Mind.